2 months back பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு ஷி ஹேஸ் அ லாங் ஹிஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து 2018 ஷி வாஸ் டயக்னோஸ்ட் வித் diverticulitis. ஸோ diverticulumனா இட் இஸ் குடல் பை அப்படின்னு தான் ஏஐ சொல்லிச்சு காலையில். ஸோ நானும் ஏஐ தான் பார்த்து கொஞ்சம் தமிழில் சொல்கிறேன். ஸோ diverticulumன்றது வந்து ஒரு குடல் பை. இந்த மசில் ஏஜ் வயதாகும்போது இந்த மசில் கொஞ்சம் வீக் ஆகிறதுனால இந்த உள்ளுக்கு இருக்கிற லைனிங் கொஞ்சம் வெளியில் புடைக்கிறதுக்கு பேர் தான் diverticulum. அது ஒரு வீக் பாயிண்டில் கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிற லைனிங் வெளியில் வந்து ஒரு பை மாதிரி உருவாகும். அது வந்து அழற்சி ஏற்பட்டால் அதுக்கு பேர் diverticulitis. diverticulitis வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், அழற்சி. அந்த அழற்சி ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு இடத்துல இப்போ diverticulum ஒரு பை இருந்து அதுக்குள்ளே ஒரு மலம் மாட்டிகிட்டு இருந்ததுன்னா ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இரிட்டேஷன் ஏற்படுறதுனால அது அழற்சி ஏற்பட்டு அது ஒரு பொத்தல் மாதிரி போட்டுடலாம். ஸோ அதுக்கு பேர் பெர்ஃபரேஷன். ஸோ பெர்ஃபரேஷன் ஆகி இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பக்கத்தில் பெண்ணுறுப்பு வெஜைனா இல்லை தமிழில் யோனின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏஐ கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் காலையில். ஸோ அது அந்த பெண்ணுறுப்புக்கும் மலக்குடலுக்கும் இடையில் ஒரு பாதை ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு பேர் ஃபிஸ்டுலா. ஸோ கோலோ வெஜைனல் ஃபிஸ்டுலா. இது வந்து 2018 ஏற்பட்டது அவங்களுக்கு. அந்த டைமில் அவங்க வந்து அதை வந்து அந்த மலக்குடலை ரிசெக்ட் பண்ணி அந்த எந்த இடத்துல அந்த அழற்சி இருந்ததோ அதை ரிசெக்ட் பண்ணி ஒட்டி வச்சாங்க. அந்த போஸ்ட் ஆப் பீரியடில் அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன், ஸோ அந்த அனஸ்டமாட்டிக் சைட் ஒட்டி வச்ச இடத்துல கொஞ்சம் லீக் இருந்தது. அந்த லீக்குனால அந்த பெருங்குடலை எடுத்து வயிற்றுக்குள்ள வச்சு பையில தான் மலம் சேர்ற மாதிரி இருந்தது. பேர் கொலாஸ்டமின்னு. ஸோ கொலாஸ்டமி பண்ணி அந்த டைமில் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதை ஒரு 3-4 மாதம் கழித்து அதை அந்த கொலாஸ்டமி ரிவர்சல் திரும்பவும் அந்த மலக்குடலை இணைச்சிட்டாங்க. ஸோ ஆனாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஃபிஸ்டுலா, அந்த மலக்குடலுக்கும் வெஜைனாக்கும் ஏற்பட்ட அந்த இணைப்பு பாதை வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அவங்க ஒரு முறையும் மலம் கழிக்கும்போது அவங்க வெஜைனா வழியாகவும் அவங்க மலம் வந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து இட் ஹஸ் பீன் ஒரு பர்சிஸ்டண்ட்டாக ஒரு இரிட்டேஷன், ஒரு பர்னிங் சென்சேஷன். அவங்களால வெளியில் போக முடியாது. ஸோ இதனால ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு இடத்துல ஒரு ஹர்னியா வந்துச்சு. ஹர்னியாவும் they did a surgical repair, but every time it was அந்த ஹர்னியா ரிப்பேர் தானே தவிர இந்த ஃபிஸ்டுலா வந்து அவங்க இது ரிசெக்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க 2018 இந்த 2026 வரைக்குமே இந்த மாதிரி மலம் வந்து அவங்களுடைய ஜெனா வழியாக வரது இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இதனால ஒரு ரெக்கரண்ட்டாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு இரிட்டேஷன், என்ன இது பண்ணாலும் ஒரு வஜைனால ஒரு பர்னிங் சென்சேஷன், இரிட்டேஷன். அவங்களால வெளியில் அவ்வளோவா போக முடியாது. இட்ஸ் வெரி எம்பாரசிங் ஃபார் தெம் சம்டைம்ஸ். ஸோ அதனால் இது இருந்துகிட்டே இருந்ததுனால ஸோ இது ஒரு டயக்ராமேட்டிக் இது. ஸோ வெஜைனாக்கும் கோலனுக்கும் இடையில ஏற்படுற ஒரு இணைப்பு பாதை தான் கொலோவெஜைனல் ஃபிஸ்டுலா. ஸோ நாங்கள் இந்த வாட்டி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது
எந்த இடத்துல அந்த இணைப்பு இருந்ததுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல பண்ணி எங்கேன்னு கரெக்டாக தெரியாத மாதிரியே இருந்தது. ஸோ நாங்கள் ஒன்று சிடி பண்ணி கான்ட்ராஸ்ட் மோஷன் போகிற இடத்து வழியாக கான்ட்ராஸ்ட் கொடுத்து எந்த இடத்துல ஒரு லீக் இருந்ததுன்றது பார்த்தோம். அப்புறம் எண்டோஸ்கோப்பி வழியாகவே எந்த இடத்துல அந்த இணைப்பு ஏற்பட்டிருக்குதுன்றதை பார்த்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் எண்டோஸ்கோப்பி வழியாக அதை எண்டோஸ்கோப்பி வழியாகவே அதை சூச்சர் பண்ணிடலாம், தச்சிடலான்னு பார்த்தோம். பட் இது ரொம்ப நாள் பட்டு இருந்ததுனால அந்த சூச்சர் வந்து இட் டிட்ன்ட் ஸ்டே இன் பிளேஸ். ஸோ ரொம்ப ஃபைப்ரோசிஸ் நாள் பட்டு இருக்கிறதுனால ஒரு ஃபைப்ரோசிஸும் ஏற்படும். ஸோ அதனால் ஒரு இடத்துல இன்னொரு இடம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது. ஸோ இட் டிட்ன்ட் ஸ்டே இன் பிளேஸ். ஸோ அதனால் நாங்கள் இதை எப்படி அடைக்கலான்றது யோசிக்கும் போது தான் ஹார்ட்டில் இருக்கிற ஹோல் ப்ளக் பண்ணுறதுக்கு ஒரு சில டிவைசஸ் இருக்குது. அப்போ தான் நான் மனோஜ் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி ஒரு டிவைஸை ஏன் இங்கே பொருத்தக்கூடாதுன்றதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் பிளான் பண்ணோம். தேங்க்யூ ஆனந்த், தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன். யூஸ்வலாக எங்கள் கார்டியாலஜியில் பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் ஜாபு ரத்த குழாயில் அடைப்பு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறது, பலூன் பண்ணோம், ஸ்டென்ட் பண்ணோம். இதான் 90% நாங்கள் பண்ணுற ஜாப். பட் கார்டியாலஜியில் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். தட் இஸ் ஹார்ட்டோட வாலில் பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, ராங் கனெக்ஷன் வச்சு ஒரு ஹோலை க்ளோஸ் பண்ணுறது இஸ் சம்திங் வி ஆர் ரெகுலர்லி டூயிங். பட் இந்த மாதிரி சினாரியோவில் டிவைஸை வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் நாங்கள் பார்த்துச்சு வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்கச்சு ஒரு 4 கேஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து யாரும் அந்த மாதிரி பண்ணது இல்லை. சரின்னு சொல்லிட்டு வி தாட் வில் சிட் ஆஸ் அ டீம், மை செல்ஃப், ஆனந்த், டாக்டர் பாலசுப்ரமணியம் சார், சுந்தர், ஆல் ஆஃப் அஸ் சாட் டுகெதர் அண்ட் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்புறம் சிடி ஸ்கேன் இன்புட் எடுத்துட்டு எண்டோஸ்கோபி இன்புட் எடுத்துட்டு பார்த்தோம். முக்கால்வாசி ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் கேத்லாபில் வச்சு ஃப்ளூரோஸ்கோப்பி வச்சு பண்ணோம். பட் ஆனந்த் ஹேட் அ குட் ஐடியா, நம்ம எண்டோஸ்கோப்பியே யூஸ் பண்ணி அண்டர் விஷனே பண்ணலாம், சின்ஸ் நமக்கு எப்படி டிவைஸ் டிப்ளாய் ஆகுது நல்லா தெரியும் அப்படிங்கிற ரீசன்னால ஹி ஹேட் திஸ் ஐடியா. ஸோ 2 எண்டோஸ்கோப்பை வச்சுட்டு எப்படி நாங்கள் ஹார்ட் டிவைஸை டிப்ளாய் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பட் வி தாட் வி வில் யூஸ் திஸ் எண்டோஸ்கோப்பி அசிஸ்டன்ஸ். ஸோ இது வரைக்கும் என்னோடய கேரியரில் ஃப்ளூரோஸ்கோப்பி இல்லாமல் எண்டோஸ்கோப்பி வச்சு ஐ ஹவ் நெவர் டிப்ளாய்டு டிவைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எண்டோஸ்கோப்பி கைடன்ஸை யூஸ் பண்ணி டிவைஸை வந்து போய் சார் இப்போ காமிச்ச மாதிரி அந்த டிவைஸை வந்து எண்டோஸ்கோப்பியில் இதுதான் அந்த டிவைஸு. ஸோ சார் வந்து 2 பக்கமும் காமிச்சிருந்தார். இந்த பக்கத்துலேருந்து கேமரா காமிச்சார், அந்த பக்கத்துலேருந்து கேமரா காமிச்சு, ஸோ தட் அந்த டிவைஸ் கரெக்டாக ஃபிட் ஆகுதா, அந்த லொக்கேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இது க்ளோஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து 2 பக்கமும் கரெக்டாக இருக்குன்னு ஒன்ஸ் வி வர் கன்வின்ஸ்ட், அதுக்கப்புறம் வி ரிலீஸ் த டிவைஸ். அது ஒன்ஸ் வி ரிலீஸ் த டிவைஸ் வி வர் வெரி ஹாப்பி. அது கரெக்டாக அந்த 2 பக்கத்தோட ஒட்டையும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுச்சு. ப்ளஸ் அதோட நார்மல் ஃப்ளோவும் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இருந்தது. ஏன்னா நார்மலாக ரெக்டத்துலேருந்து மோஷன் வெளியில் வர வழியும் அப்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் இருக்கணும் நம்ம டிவைஸ் போட்டுச்சு. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒன்ஸ் போத் டாக்டர் ஆனந்த், மைசெல்ஃப், டாக்டர் பாலசுப்ரமணியம் நாங்கள் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வி ரிலீஸ் த டிவைஸ். தென் ஃப்ளோரோஸ்கோப்பியில் பார்க்குறது டிவைஸ் நல்லா டிப்ளாய் ஆயிருந்தது. ஸோ இந்த கேஸில் இன்னொரு இதுதான் டிவைஸ். இஃப் யூ சி த டிவைஸ், நார்மலாக ஏட்ரியல் செப்டர் ஹார்ட்டோட ஹோல் க்ளோஸ் பண்ணுற டிவைஸ் வந்து அதில் 2 எண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக டிஃபெக்ட் வந்து இந்த எண்டு அந்த எண்டு மட்டும்தான் இருக்கும். பட் இந்த சுச்சுவேஷனில் பிகாஸ் ஃபிஸ்டுலஸ் ட்ராக்ட் லாங்காக இருக்கிறதுனால அந்த டிவைஸ் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு
AVP2 பிளக்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து இந்த மாதிரி 2 எண்ட்ஸ் இருக்கும், நடுவில் ஒரு போர்ஷன் இருக்கும் which will help us close that plug. So அதை வச்சு we are able to get that good alignment. So இந்த பக்கமும் நல்லா செக்யூரா க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த பக்கமும் செக்யூரா க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த ட்ராக் டு க்ளோஸ் ஆனிச்சு. So that is what we were able to establish. Any procedure date? So we procedure பண்ணிட்டு almost for 2 weeks we waited how it behaves. Luckily patient is doing well. இப்போ வந்து மோஷன் போறச்ச வெஜினா வழியா மோஷன் வராம அது க்ளோஸ் ஆயிருக்கு. So this is a very good result. So follow upல we will do following up the patient endoscopy பண்ணி அது இது எப்படி சீல் ஆயிருக்கணும் we will be able to see in the future. And the reason we like to share is எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. Because of the input from the gastroenterology we were able to do this device. And patient பொறுத்தல ஒரு irritating ஒரு nuisance ஆன problem, but almost in 8 years patient was suffering with this problem. So we were able to relieve the problem for the patient. So almost 2 weeks, 2 வாரம் பேஷண்ட் ஃபாலோ அப்ல நல்லா இருக்காங்க. So there is no வஜைனா வழியா எந்த இதுவுமே இல்லை, காற்றோ இல்லை மனமோ வஜைனா வழியா வருதில்லை. I'd like to thank our entire team for this effort, because procedure looks very straightforward, but everybody from radiology, from gastroenterology, from cardiology, entire teams, everybody were involved in the planning of this procedure. And I genuinely thank the management for supporting these things. So that is a big thing, because all these things require a lot of help from all quarters. I request our executive director, sir, Dr. Arvind sir, to share his opinion. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா பேஷண்ட்ஸ் ஆர் நோயாளிகள். பட் மெனி டைம்ஸ் லார்ஜ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு தான் ஒரு ஃபோக்கஸ், அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இல்லாமல் இருக்கும். ஒரு கார்டியாலஜினா அதில் ஒரு சீனியர் டாக்டர் ப்ரொஃபஸர் அவங்க தான் டாப், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அவங்க தான் சீனியர் டாக்டர். மோஸ்ட்லி அந்த டாக்டர் சென்டர்டாக தான் அப்ரோச் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் த மெடிக்கல் சயின்ஸ் ஹஸ் இவால்வ் ஒரு பீரியட் ஆஃப் டைம், நம்ம எக்ஸ்பர்டீஸ் வளர. பட் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி அவங்க ஒவ்வொருத்தரையும் மோஷன் போகிறப்ப மோஷன் வந்து அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் மூலமாக வெளில வருது. இது எவ்வளோ பெரிய ஒரு சோஷியலி எம்பராசிங் சுச்சுவேஷன் அவங்களோட பேஷண்ட்டை பொறுத்த வரணும். அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அவங்களோட கஷ்டத்தை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், ஒரு லேடி, அதுவும் இட்ஸ் நாட் ஏ காமன் கண்டிஷன், இட்ஸ் அ வெரி 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 அன்காமன் கண்டிஷன். அதுக்கு வந்து நார்மல் மெடிக்கல் ட்ரைனிங்கில் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்போஷரும் இருக்காது. இதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறது, ஒய் ஒரு டாக்டர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுதுன்னா 5 வருஷம் மெடிசன், அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து MD MS படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும், அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் ட்ரைனிங்லாம் முடிச்சு, அதனால தான் ஒரு 15 வருஷம் ஆகுது. இந்த ட்ரைனிங்லாம் எதுக்குன்னா நார்மலாக வந்து ஒரு ப்ரொசீஜரை பர்டிகுலர் இன்டர்வென்ஷன், இந்த கார்டியாலஜியோ ஆர்த்தோபெடிக்ஸோ கேஸ்ட்ரோன்ட்ரோ ஒரு இன்டர்வென்ஷனை வந்து திரும்பி பண்ணி அதில் வந்து மாஸ்டர் ஆகணும், ஒரு காமன் ப்ரொசீஜரில் வந்து மாஸ்டர் ஆகணும், நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். டியூரிங் கோர்ஸ் ஆஃப் மெடிக்கல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இன்னோவேஷன், whereas the patients don't fall into the category. ஒரு கேட்டகரி, நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எல்லா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, எல்லா நீ ஆர்த்தரைட்டிஸும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. டியூரிங் கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டும் டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு என்ன அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அவங்களுக்கு கிடைக்காது. அதில் வித்தியாசமாக யோசிக்கிறவங்க தான் சம் டாக்டர்ஸ் பிகம் இன்னோவேட்டர்ஸ், மெடிக்கல் சயின்டிஸ்ட்னு சொல்லி மெடிக்கல் இன்னோவேட்டர்ஸ்.
அவங்க மெடிசன் முடிச்சுட்டு பியூர்லி ரிசர்ச் சைட் போயிடுவாங்க, லேப் சைட் போயிடுவாங்க. காமன்லி பிஸி ப்ராக்டிஷிங் இது இவங்களுக்கு வந்து ரொட்டீன் பண்ணுறது தான் பண்ணுவாங்க. ஸோ பட் இந்த பேஷண்ட் சச் ஏ சோஷியலி எம்பரசிங் ப்ராப்ளம் அண்ட் திஸ் நீட்ஸ் அ இன்னோவேட்டிவ் அப்ரோச். அந்த இன்னோவேட்டிவ் அப்ரோச்னாலும் அதுக்காக மெடிக்கல் சயின்டிஸ்ட் லேபில் இருக்கவங்களை கூட்டி வச்சு பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் வேணும். Why again I'm proud of Kauvery Hospital na the multidisciplinary approach. Yes, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. பட் மெனி டைம்ஸ் அந்த சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸே பேசிக்க மாட்டாங்க. சில சமயம் இன்னும் மோசமாக இருக்கும், ஒரே டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு கார்டியாலஜிஸ்ட் பேச மாட்டாங்க, ஒரு கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட் ஒரு கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட் பேச மாட்டாங்க. But we are very very fortunate from the day of founding 1999 ஆரம்பிச்ச நம்ம ஆர்கனைசேஷன், சென்னையில் 2012 ஆர்கனைசேஷன் நான் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு மார்னிங் கூட நான் மீட்டிங் இருக்கப்போ எஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெஷலிஸ்ட் பற்றி பேசாமல் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு பார்ப்போங்கிறது தான் ஐ கவுன்சல் த டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேர் ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் நாட் எ easy approach. It involves multidisciplinary. First of all, full credit to Dr. Anand. Anand's hands are, I mean, all my colleagues say, Dr. he has got gifted hands. And the endoscopy and colonoscopy level, he is almost an authority. அவருக்கு வந்து இந்த டிஃபிகல்ட் ப்ராப்ளத்தை வேற எப்படி அப்ரோச் பண்ணலான்னு அந்த இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் அந்த ஐடியா வந்தது. Then Dr. Manogar, Dr. Sundar team வந்து இஸ் அவங்க நார்மலாக இந்த கார்டியாக் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் இட் இஸ் டன் இந்த ஃப்ளோரோஸ்கோபி கேத்லாபில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்து ஒரு எண்டோஸ்கோபி சூட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஸ்பெஷலிஸ்ட், இத்தனை மைண்ட்ஸ், இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ், இத்தனை இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டோட அஃப்கோர்ஸ் லிட்ரேச்சர்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்து ஐ வாஸ் டெல்லிங் தம் ஆக்சுவலி. ஸோ ஏன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறீங்க, டு மீ இட்ஸ் சவுண்ட்ஸ் லைக் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த 4 கேஸ் ரிப்போர்ட் பண்ணதுமே அவங்க அந்த ஏஎஸ்டி க்ளோசர் டிவைஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணிக்கோம். வி ஷுட் சே இட்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஐ எம் நாட் சேயிங் ஜஸ்ட் ஃபார் ப்ரெஸ் கவரேஜுக்காக நான் சொல்லலை. ரியலி ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் such an important thing how super specialists or experience should have a individual customized solution for each individual patient. The meeting argument Dr. Bosmani adha sonanga how the Kauvery is a patient centered approach. Again I'm coming back to the first sentence I said. So forget about our specialty. I think what the patient problem, what they need illa in the particular patient and successful outcome karanam. Thank you. Full congratulations to, and I'm proud of really all the colleagues whom I'm working with. Thank you. Please remain on stage, sir. Can I request அதுக்கப்புறம் தான் அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுன்றது இது மோர் அந்த பாதையை அடைக்கணும். ஸோ இருதயத்தில் வந்து நம்ம ஹோல் இருந்தால் நம்ம ஒரு சில டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. வலது இருதயத்துக்கும் இடது இருதயத்துக்கும் நடுவில் ஒரு ஹோல் இருந்ததுன்னா அதுக்கு சில டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலாமான்றது அப்போ தான் நம்ம சார் மனோகர் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது வந்து சேலஞ்ச் என்னன்னா இட் ஷுட் ஃபிட் வெல். அந்த கரெக்டான சைஸு கரெக்டான லென்த் நம்ம கொடுத்தாதான் அது இருக்கும். சின்ன சைஸ் வச்சிட்டோம்னா அது இட் மைட் அது திரும்பவும் வெளியே வந்துடலாம், அது சரியாக ஃபிட் ஆகாமல் இருக்கு. ஸோ அந்த சைஸ் அண்ட் லென்த்து தான் இட் வாஸ் எ வெரி சேலஞ்சிங் டெசிஷன் விச் வி ஹேட் டு டேக். ஃபஸ்ட்டே நம்ம அந்த இன்னொரு டிவைஸ் யூஸ் பண்ணோம்,
அந்த டிவைஸும் சரியாக ஃபிட் ஆகலைன்றதுனால சார் இன்னொரு டிவைஸ் வாஸ்குலர் ப்ளக்குன்ற டிவைஸை வச்சு தான் அதை அடைக்க வேண்டியதாச்சு. பேசிக்கலி இது வந்து ஒரு பெரிய திறமையான ஸ்கில்ஃபுல் விஷயம்னு நான் கன்சிடர் பண்ணல. இது வந்து ஸ்கில்லோட சேலஞ்சுன்னு இல்லை. இது வந்து என்னோட பர்செப்ஷனில் இது ஒரு டீம். எப்படின்னு என்னென்னா லாஸ்ட் 20 இயர்ஸை நான் கார்டியாலஜிஸ்டாக திங்க் பண்ணுறேன். இஸ் அ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். ஸோ மெனி டைம்ஸ் வந்து எங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் எனக்கு யூனிக்குன்னு தெரியுதுன்னா இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் ஸ்கில். இது பேசிக்காக பிளானிங் அண்ட் அவர் சொன்ன மாதிரி டயக்னோஸ்டிக் சேலஞ்ச். ஸோ நிறைய தடவை இந்த ஃபிஸ்டில் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. நிறைய தேடுன்னு தடவின்னு இருப்போங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டயக்னோஸ்டிக் சேலஞ்ச் ஃபஸ்ட்டு. இது எங்கே இருக்குது, எங்கேருந்து எங்கே போகுது, என்ன லென்த் இருக்குது, எப்படி இருக்குங்கிறது ஒரு டயக்னோஸ்டிக் சேலஞ்ச். செகண்ட் திங் வந்து பிளானிங் ஆஃப் த திங். எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னா என்ன பண்ணலாம். ஸோ என்னென்னா நிறையா டெக்னிக் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருக்கச்ச நம்ம இன்னொரு டெக்னிக் ட்ரை பண்ணுறச்ச நம்மளுக்கு ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணுங்கிற ப்ரெஷர் அதிகம். ஏன்னா 2-3 டெக்னிக் ட்ரை பண்ணோம், ஃபெயில் ஆகிடுச்சு. 4வது டெக்னிக் ட்ரை பண்ணுறோன்னா நம்மளோட பிளானிங் ஹேஸ் டு பி மோர் மெட்டிகுலஸ். தேர்ட் திங் இஸ் நம்மக்கிட்ட ஹார்ட்வேர் டிவைசஸ். இது டிவைசஸ் வந்து பல சைஸஸ் பல ஷேப்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் இஸ் டயக்னோஸ்டிக் சேலஞ்ச், செகண்ட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்ச், இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான். தேர்ட் இஸ் ஆப்வியஸ்லி த ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் வந்து நாங்கள் லாஸ்ட் 20 இயர்ஸில் ப்ரொசீஜர் பண்ணுறோன்னா கேத்லாபில் வச்சு ஃப்ளோரோஸ்கோப்பியில் டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் பண்ணோம். ஸோ ஃபார் அஸ் எண்டோஸ்கோப்பி சூட்டில் வந்து ஃபஸ்ட்டு டைம் டிவைஸை கண்ணால் பார்த்துட்டு இப்படி தான் டிப்ளாய் பண்ணுறோன்னு பார்த்துட்டு பண்ணுறது எங்களுக்கு அது ப்ரொசீஜரல் சேலஞ்ச். ஸோ இது வந்து மோர் ஆஃப் அ டயக்னாஸ்டிக், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸோட ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ வாட் எக்ஸைட்டட் அஸ் இஸ் பிகாஸ் நாங்கள் இது பண்ணதில்லை முதல்ல, நம்பர் 1. அதர் பீப்புள் ஹவ் நாட் ட்ரைட் இட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது. அதுதான் வெரி சாட்டிஸ்ஃபைங். சார் சொன்ன மாதிரி பேஷண்ட் வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு நல்லா நான் சார் வந்து ப்ரொசீஜருக்கு முன்னாடி பேஷண்ட் கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ண சொன்னார். அப்போ அவர் சொன்னது எல்லாமே ஸோ இம்பார்ட்டன்ட். அந்த 8 இயர்ஸ் அந்த பேஷண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு when you heard that thing. ஆக்சுவலாக ப்ரொசீஜருக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கச்சு நாங்கள் யோசித்தோம், பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இத்தனை தடவை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, we should be successful this time அப்படின்னு. that was like a moral pressure on us. luckily எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோஅப்பில் பேஷண்ட் வரச்சு when we saw the patient smile, it is very gratifying. நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம ஒரு சின்ன பிரச்சனை தான், நம்ம ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட் ஆர் ஆஸ் அ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம், இட்ஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம், we have given an innovative solution. பட் the amount of satisfaction பேஷண்ட்டுக்கு தட் வந்து இந்த தொந்தரவுலேருந்து வெளியில் வந்துட்டாங்களேங்கிறது தான் ஆஸ் அ கிளினிஷியன் ரொம்பவே கிராட்டிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். என்ன சார் இந்த டைவர்டிகுலம்னு குடல் பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, டைவர்டிகுலம். அந்த டைவர்டிகுலம் இன்ஃப்ளமேஷன் ஆகி வஜைனாக்கும் பக்கத்தில் இருந்து அது ஒரு இணைப்பு பாதை ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலானுக்கு மேலே தான் வஜைனா ஆகிடும், ஆல்மோஸ்ட் இன் ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஸோ அதில் பிரச்சனை இருந்ததுன்னா ஈரோடாக இந்த இதுக்குள்ளே கனெக்ஷன் ஆகுது இஸ் பிகாஸ் ஆஃப் த டைவர்டிகுலோசிஸ். ஸோ டைவர்டிகுலோசிஸ் பேசிக்கலி கொலானோட இன்ஃப்ளமேஷன், அதில் இருக்கிற வீக்கம் இருக்கிறச்ச அது வந்து when it gives way. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அதுக்கு பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா யூரினரி பிளாடர் அதுக்கு பின்னாடி, அதுக்கும் இதுக்கும் கூட சம்டைம்ஸ் கேன்சர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகலாம். கேன்சர் இருக்கிறனால கேன்சர் இரோட் பண்ணி அந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆகிடலாம். பிளாடருக்கும் வெஜைனாக்கும் கனெக்ஷன் ஆகிடலாம். சில பேருக்கு டெலிவரி போது அந்த காம்ப்ளிகேஷன் ஆகி இந்த மாதிரி ஆகலாம். பல காரணங்கள் இருக்குது, இது ஒரு காரணம்னு இல்லை, பல காரணங்கள் இருக்குது இந்த ஃபிஸ்டுலா ஆகிறதுக்கு. இந்த பேஷண்ட்டுக்கு டைவர்டிகுலோசிஸ் இஸ் த ப்ரைமரி ரீசன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸு சம் பேஷண்ட்ஸ்க்கு டூரிங் டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸில் கூட இந்த மாதிரி ஆகிருக்கலாம். யூரினரி பிளாடர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் நிறைய பேருக்கு அந்த பிளாடரும் இதுவும் கம்யூனிகேஷன். பேசிக்கலி ஃபிஸ்டுலானா என்ன, அப்நார்மல் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 chambers. ஸோ அது எதுக்கும் ஆறுதுங்கிறது தான் அந்த டிசீஸோட பேட்டர்னை டிட்டர்மின் பண்ணுது. தவிர ஃபிஸ்டுலா இஸ் பேசிக்கலி அப்நார்மல் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 organs having different things. ஸோ இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடாது, பட் வியாதினால இருக்கிறது தான் ஃபிஸ்டுலா. அதுக்கப்புறம் ஃபிஸ்டுலா வந்து இட்ஸ் நாட்
permanent tube or fistula. It will be after operation, it will recur again, sir. நீங்கள் Because சொல்கிற it's a permanent tube. இல்லை நீங்கள் சொல்கிற ஃபிஸ்ட்லா வேறு ஃபிஸ்ட்லா சார். நீங்கள் சொல்கிற ஃபிஸ்ட்லா வந்து நம்ம காமனாக மோஷன் போகிற வழியில் இருக்கிற ஃபிஸ்ட்லா. அது வந்து வியாதியே வேறு, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு. நான் சொல்கிறேன், நாங்கள் பேசின்னு இருக்க ஃபிஸ்ட்லா இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 சேம்பர்ஸ். நீங்கள் சொல்கிற ஃபிஸ்ட்லா வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் மோஷன் போகிற வழியிலேருந்து அவுட் சைடுக்கும் இல்லை கம்யூனிகேஷன் தான் நீங்கள் சொல்கிற ஃபிஸ்ட்லா. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வியாதி வேறு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு, அதுக்கு ரிக்கரன்ஸ் ரேட் வெரி ஹை. ஸோ ஐ அக்ரி வித் தட். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு கேன்சர் ரிஸ்க்கு வந்து இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஷீ 73 இயர்ஸ் ஓல்டு. ஸோ 73 இயர்ஸ் ஓல்டில் பல கேன்சரோட ரிஸ்க்கு இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறனால கூட கேன்சர் ரிஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொலான் கேன்சருக்கு டைவர்டிகுலோசிஸ் வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். அது ஒன்று மட்டும் இல்லை, பல ரிஸ்க் ஃபேக்டரில் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஃபிஸ்டுலானால தான் கேன்சர் வந்துச்சுன்னு சொல்கிறது லெஸ் லைக்லி. பட் கண்டிப்பாக அந்த ஒரு ரிஸ்க் இருக்கலாம். ஃபிஸ்டுலா இருக்கிறனால ஒரு பர்சிஸ்டன்ட் இரிட்டேஷன் இருக்கலாம், பர்சிஸ்டன்ட் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம். அதனால ஃபிஸ்டுலஸ் ட்ராக்டில் கேன்சர் வருது. பட் அது வந்து ரொம்ப ரேர் அண்ட் அன்காமன். உங்களுக்கு ஏஜ் 73 சொல்லிருக்கீங்க. இப்போ டயபிட்டிஸ் ஏதாவது இருந்திருக்கா உங்களுக்கு? அப்படி இருந்தும் பண்ணியிருக்கீங்களா? எப்படி மேடம் டயபெட்டிஸ் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நேஷ்னல் சர்வே படி பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் 20 to 30% இந்தியன்ஸ் ஆர் டயபெட்டிக்ஸ். டயபெட்டிஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். அதனால நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் இந்த சுச்சுவேஷனில் கிடையாது. கார்டியாக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறச்சு சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுவோம். பட் அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறனால ப்ரொசீஜரை கேன்சல் பண்ணுவோம் இல்லை பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் டயபெட்டிக்ஸ். அதனால டயபெட்டிஸ் இஸ் அ காமன் காம்ப்ளிகேஷன். இந்த பேஷண்ட்டுக்கும் இருந்தது. பட் இட்ஸ் அ மேனேஜபிள் ப்ராப்ளம். during the surgery time என்ன ரிஸ்க் ஃபேக்டர் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ரிஸ்கோட ஃபெயிலியர் தான் ஜாஸ்தி. see commonest thing what can happen, device will not fit. இதுதான் மேக்ஸிமம் ரிஸ்க். டிவைஸ் எம்பலைஸ் ஆகிடுது, இல்லை டிவைஸ் பின்ன இது டிஷ்யூ இது பண்ணிவிட்டு வெளியில் பர்ஃபரேட் ஆகிடுது. இது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எப்பயுமே இருக்கும். பட் அந்த ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஏன்னா பிகாஸ் இந்த டிவைஸ் இஸ் மேட் ஆஃப் வெரி சாஃப்ட் நிட்டினால் மெஷ். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். ஆல்தோ மெட்டல் பட் வெரி சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பர்ஃபரேஷன் அந்த மாதிரி ரிஸ்க் வந்து இருக்குது. ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேபி 1 in million அந்த மாதிரி கேசஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸில் எங்களுக்கு ரிஸ்கோட ஃபெயிலியர் தான் பிக்கர் ஃபியர். தட் போட்டோம் நிற்கலை, வெளியில் வந்துடுச்சு, இல்லை கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ வி ஆர் மோர் அபவுட் வரிட் அபவுட் ஃபெயிலியர் தேன் எனி ரிஸ்க். இல்லை இதில் மெயினாக வந்து ஃபெயிலியர் டியூ டு டிஃப்ரெண்ட் டெக்னிக். சரி, அது ஹூ டிட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆர் ட்ரை. சர்ஜிக்கல் க்ளோஷர், சார் சொன்னார்ல எண்டோஸ்கோபிக் சூச்சரிங், எண்டோஸ்கோப் வழியாக தையல் போடுற மாதிரி, அந்த மாதிரி வேரியஸ் டெக்னிக். காமனாக இந்த டெக்னிக்ஸ் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேஷண்ட்டுக்கு எல்லா டெக்னிக்ஸும் ஃபெயில் ஆனதுனால இந்த டெக்னிக் இல்லை அவங்க ரெகுலர் ஃபாலோ. நிறைய நான் நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த கரெக்டான அந்த. அதனால தான் டயக்னோசிஸ் எங்கே அது இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அஸ். எதோட சைடு எஃபெக்ட் இல்லையே யூஸ்வலாக இப்படி. அதுக்கு தான் நான் பிகினிங்கில் சொன்னேன் இல்லையா, இந்த கார்டியாக் டிவைசஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லியன் பேருக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதே டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பெருசாக அதில் எதுவும் அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் ரிப்போர்ட்டட் இல்லை. அதனால் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி சைட் எஃபெக்ட்ஸ். நாங்கள் இப்பயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இது வந்து இட் ஷுட் ஸ்டே இன் பிளேஸ். தட்ஸ் அவர் சேலஞ்ச். இது பெர்மனன்ட் மாதிரி தான். யூஸ்வலாக லைஃப் லாங் தான் இருக்கும் சார். யூஸ்வலாக இப்போ ஹார்ட் ஹோல் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் ஐ ஹவ் சீன் சே ஒரு 3000 பேஷண்ட்ஸ்னால் இது வரைக்கும் யாருக்கும் திருப்பி ஓட்டை வந்து பார்த்தது. ஏன்னா அது வந்து எண்டோபிலியஸ் ஆகிடும். ஒரு 6 months to 1 year என்ன ஆகிடும்னா டிவைஸ் மேலே பாடி வில் ஃபார்ம் ஒரு தோல் மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ இட் வில் பி எம்பெடட். ஸோ ஹார்ட்டில் எனக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஹார்ட்டோட ஹோலில் என்ன பண்ணுவோம்னா இந்த டிவைஸை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 weeks ஆரம்பித்து 1 yearக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் டிவைஸை வந்து ஒரு தோல் மாதிரி கவர் பண்ணிடும். ஸோ அது தட் வில் பிகம் பார்ட் ஆஃப் தி ஹார்ட் வால். ஸோ எங்கே ஓட்டையாக இருந்ததோ போட்டச்ச வெறும் டிவைஸ் மட்டும்தான் இருக்கும்.
ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டிவைஸ் இருக்கும், டிவைஸை சுற்றி ஒரு எண்டோத்தீலியலைசேஷன் ஆயிடுது. ஸோ அதனால இந்த 30 மில்லியன்ல யாருக்கும் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து பார்த்ததில்லை. திருப்பி ஓல்டேஜ் ப்ராப்ளம் எடுத்துக்கலாமா? அது இளம் பெண்ணுக்கு இது வர வாய்ப்பு இருக்கா? சார் சொன்ன மாதிரி இது வந்து டைவர்டிகுலம் வந்து ஓல்டேஜ்னால வர்றது. ஓல்டேஜ்னால யங் பீப்புளுக்கு வெரி அன்காமன் டு ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். இது போன்ற சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு ஓல்டேஜ் என்ன நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம்? இல்லை, டைவர்டிகுலம் வந்து நம்ம அது வந்து ஒரு மசிலோடைய பெருங்குடலுடைய மசில் உடைய வீக்னஸ். அது அந்த வீக்னஸ்ல கொஞ்சம் உள்ள இருக்கிற லைனிங் வெளியே ஒரு பை மாதிரி வருது. அது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு மோர் நரைமுடி மாதிரி தான் அதுவும். எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு இல்ல. இந்த டிவைஸ் வந்து நார்மல் ஃபிஸ்டுலா ஆல்சோ கேன் பி யூஸ்ட் இன் ஃபியூச்சர். நார்மல் ஃபிஸ்டுலான்னா எது சொல்லுங்க? பெரியனல் ஃபிஸ்டுலாக்கு யூஸ் பண்ண முடியாது. பௌத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இது யூஸ் பண்றது. அதனால தான் நான் கிளாரிஃபைட் பண்ணி மற்ற ஃபிஸ்டுலாஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த குழாய், 2 ரத்த குழாய்க்கு நடுவில் இருக்கிற ஃபிஸ்டுலாக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். பிரெயினில் இருக்க ஃபிஸ்டுலாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இடத்துல இது டிவைசஸ் ஹேவ் பின் யூஸ்ட். பட் முக்கால்வாசி டைம் அது வாஸ்குலர் ஃபிஸ்டுலாஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஒரு ரத்த குழாயும் இன்னொரு ரத்த குழாய்க்கும் அப்நார்மல் கம்யூனிகேஷனுக்கு நிறைய தடவை யூஸ் பண்ணி. பட் குடல்ல யூஸ் பண்ணது ரொம்ப கம்மி. சம்டைம் உணவு குழாக்கும் ட்ரக்கியா வின் பைப்புக்கும் இடையே அந்த ஃபிஸ்டுலா ஏற்பட்டால் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.